ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். மசாலாலாம் நல்லா சாறுற அளவுக்கு நல்லா இதை கிளறிக்கலாம். நல்லா இதை ஃபுல்லாக நல்லா கோட் ஆனதுக்கப்புறமேட்டு இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே ஊற விடலாம். நல்லா மேக்னேட் பண்ண வச்சுக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பட்டர் சேர்க்குறதுனால ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் சேர்க்கும் போதே நல்ல ஸ்மெல் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை கலந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தேங்காயும் கேஷ்யூ நட்டும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 கேஷ்யூ நட்டை அதில் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சிடலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கிற சிக்கனில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமேட்டு இதில் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கடைசியாக நம்ம கஸ்தூரி மேத்தி ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனா ஒரு அருமையான கிரேவி ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடுங்க. சாப்பிட்டு இன்னும் சாப்பிடணும்னு தோணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.